தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கேஸில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மல் எண்ணெயை ஊற்றிக்கிறேன், ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றி. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நிறைய வேண்டாம், தேங்காய் சாதம் திகட்டும், அதனால் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக தான் நெய். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு இருக்கும். அதே அளவு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடும்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். தீயை குறைச்சி வச்சு செய்யுங்க. இது செவக்கட்டும். கொஞ்சம் செவந்திருக்கு. அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். நிறைய போடலாம், கம்மியாகவும் போடலாம். இதுவும் செவக்கட்டும். கொஞ்சம் பாதி செவந்துடுச்சு. தீயை குறைச்சி வச்சே பண்ணுங்கள். அதிகமாக தீஞ்சிடுச்சுன்னா சாப்பிட்றப்போ கசப்பாக இருக்கும். அதுக்கு தான் தீயை குறைச்சி வச்சு மெதுவாகவே செய்யணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, பொடிசா நறுக்கின இஞ்சி, காஞ்ச மிளகாய் இதையும் போட்டுக்கலாம். இதுவும் இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். ரொம்ப ஈஸியான இது தான், ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம் மதியம் லஞ்சுக்கு ஆஃபீஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். நல்லா வதக்குனிங்கன்னா ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகும்போது கெடாது. இப்போ 1 கப் தேங்காய், துருவின தேங்காய், இதோடு போட்டு இப்போ லேசாக வதக்கிக்கோங்க. தேங்காய் வதக்கினா தான் சாப்பாடு சாயந்தரம் வரையும் கூட நல்லாயிருக்கும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா தேங்காயில் உரைக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அப்புறமா வேணால் சாப்பாட்டில் போட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து வதக்கலாம். சாதம் எந்த சாதம்னாலும் பரவாயில்ல, பச்சரிசி சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் வடிக்கிற சாப்பாடு இருந்தால் பரவாயில்ல, பாஸ்மதி ரைஸும் பரவாயில்ல, எந்த சாப்பாடுனாலும் தேங்காய் சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வீட்டில் வடித்த சாதம் தான் போட போகிறேன், பச்சரிசி சாதம். இது 2 பேர் அளவுக்கு சாதம். இதோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறுங்க. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனால் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு எடுத்தோம் ஒரு சாப்பாடு இல்லாத டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். அதனால் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோதான்.